வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. ரிவெஞ்ச் லவர் எபிசோட் 7. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்ததும் நீ என்ன நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல, ஆனால் எனக்கு அப்போவே ஒன்று பிடிச்சிருச்சு. பிரசிடென்ட்டாக நானா அப்படின்னு வரப்ப நீ என்ன சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பராக தான் இருக்கேன். இது பெரிய பேட்டிலாக இருக்கும் போதுன்னு எனக்கு தெரியுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறான் அவன் லூசு பையன். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த டாபிக் பற்றி ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. நீ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கிளம்பு, நான் அதை சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் இல்லை நானே சென்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. நேற்று அப்படி நான் உங்ககிட்ட நடந்ததால அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் ஷன்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்ன நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால சாரி, என்னோட மனசு மாறுறதுக்கு சான்ஸே இல்லை. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணுறாரு. அதை கரெக்டாக பார்த்த டிஎல் அந்த ஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹட்டோரிசா ஹீரோயின் நேம் சொல்லி ஓ மேலே வச்சிருக்க கையை என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் ஃபோனை வாங்க ட்ரை பண்ண இந்த பரதேசி ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயினை. என்னை தயவு செஞ்சு விடு அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, ஆனால் விட மாட்டான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எனக்கு மட்டும் தான், உன்னை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஹீரோ புயல் வேகத்தில் ஓடி வந்து அவனை தள்ளி விட்டு, ஹே நீ ஓகேவா, உனக்கு எதுவும் இல்லைல்ல, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்க, நான் அது அப்புறமேட்டா உன்ட்டு சொல்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு அப்போவே ஏதோ டவுட்டாக இருந்தது, அதான் அவனை பற்றி நான் விசாரித்தேன். எங்கள் அம்மா அவனை யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. இவனோட வேலை என்னன்னா உனக்கும் எனக்கும் பிரேக்கப் பண்ண வைக்கிறது மட்டும்தான். அந்த ரீசனால தான் உன்கிட்ட க்ளோஸாக பழகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஷன் சொல்கிறதுலாம் உண்மையா சொல்லு கட்டோ அப்படின்னு டிஎலை கேட்குறா ஹீரோயின். கட்டோன்றது டிஎல் பேர் தான். இது எல்லாமே உருவாக்கப்பட்டதா என்ன? நானும் எவ்வளோ பிரிக்கணும்னு ட்ரை பண்ணேன் உங்களை, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆனால் பாத்தியா, நம்ம ரெண்டு பேர் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. ஆனால் உனக்கு மட்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, என் நிலைமையை பாத்தியா? என்ன சொல்கிற நீ? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தான். நீ என்னோட ஹாஃப் பிரதர் மாதிரி, அதாவது அம்மா 1 அப்பா 2. எனக்கு ஒரு அண்ணா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததே இல்லையே இது வரைக்கும். உன்னை நான் சின்ன வயசுலேயே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். எனக்கு 3 வயசாக இருக்கப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேற எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனியாக அவங்கள பார்க்கறதுக்கு நான் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தேன். நான் அம்மா அப்படின்னு கூப்பிடுறப்ப அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ணுறப்போ நீ இருந்த, யாருமா அது அப்படின்னு கேட்டேன். ஓகே நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலாமா அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிறந்தவங்க தாண்டி ரெஸ்பான்சிபிளாக பேரண்ட்ஸ் தான் அவங்களோட பசங்களை பார்த்துக்கணும். ஆனால் எங்கள் அப்பா வரவே இல்லை, எங்கள் அம்மாவும் வரல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. எவ்வளோ வருஷமா இல்லாத என்ன திடீர்னு அப்படின்னு நானும் போய் மீட் பண்ணேன். எவ்வளோ வருஷம் இல்லாமல் திடீர்னு எதுக்கு என்ன வர சொல்லியிருக்கீங்க? ஆமாம், அதுக்கான காரணம் இருக்குது. கண்டிப்பாக அது ஒன்றால் மட்டும்தான் பண்ண முடியும். என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து? உனக்கு ஒரு தம்பி இருந்தான்ல, சின்ன வயசுல அவனை நீ பார்த்துருக்கே. அவனுக்கு நான் நிறைய இடத்துல அலையன்ஸ் பார்த்து வச்சேன். ஆனால் ஒரு பொண்ணால் அது எல்லாமே நாசமாயிடுச்சு. அந்த பொண்ணை நீ அவன் கூட பிரேக்கப் பண்ண வைக்கணும், அதுதான் உன்னோட வேலை. இந்த வேலையை நல்லா முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கானது அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நானே என் வாழ்க்கையை சொந்தமாகவே பார்த்துக்கிறேன். உன்னை விட்டு நான் போயிருக்கக்கூடாது அந்த டைமில். ஆனால் அப்போ என்கிட்ட காசும் இல்லை, எனக்கு சின்ன வயசு வர. அதனால தான் ஷட்டோரி சேர்மேனை நான் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேற வழியே இல்லை, ஐம் சாரி. இது எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் கிட்ட கட்டோ ஆகிய டிஎல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மைதான், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் இதை பண்ணேன். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு கியூரியஸாக நிஜமாவே இந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு கிட்ட போனதும் தயவு செஞ்சு அவகிட்ட போவாத. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு என்ன? நீ கேட்குறது மைக்கா, என்னால் மைக்காவை கொடுக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்து வேறு எது கேட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மைக்கா ரொம்ப இம்பாசிபிள். இன்னைக்கு நடந்ததுக்கெலாம் சாரி ஹட்டோரி, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு இந்த டிஎல் கிளம்புறாரு. மைக்கா ரொம்ப சாரிண்ணா, என்னோட பர்சனலில் ஒன்றை இன்வால்வ் பண்ணதுக்கு. இந்த பிரச்சனை எப்படி முடிக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே சரியாயிடும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஆஃபீஸில் காட்டுறாங்க, ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சீட்டை பார்த்தா அந்த டிஎல்லான அந்த பையன் கட்டோ வரல. ஹே சாப்பிட்டு வெளியே போயிட்டு வரலாமான்னு பக்கத்தில் இருக்க கொலீக் கேட்க, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு பேசுகிறான். இப்போ ஹீரோவோட ஆஃபீஸில் காட்டுறாங்க, கட்டோவை வர சொல்லியிருப்பாரு. நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தேன். ஆமாம், நீ எனக்கு அண்ணன் தான், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தான், இந்த விஷயத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ கட்டோ நினச்சி பார்க்குறான், அவங்க அம்மா கூட ஸ்ட்ரைட்டாக மீட் பண்ணி பேசியிருப்பாள். அப்போ இது என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் எழுந்து போக ட்ரை பண்ணுவான். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ சின்ன வயசுலேருந்து சைல்டு ஃபெசிலிட்டிஸில் இருந்தானே வளர்ந்த, அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் யார் தெரியுமா அனுப்பிச்சா? நான் தான் உனக்கானது எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அண்ட் ஃபண்ட்ஸுமே அனுப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்ல போகணுன்னா ஒழுங்காக ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணுற ஒரு நிலைமைக்கு போச்சு. ஆனால் நான் அதை விடலை, நீ அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே இவங்களுக்கு நம்ம திரும்ப ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இறங்குறான். நீ மைக்கா ஹட்டோரி கிட்ட இருந்து விலகிடு, எனக்கு அவள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். இங்கே பாரு, அவள் லவ்டு ஒன், எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு. நான் இதுக்கப்புறம் இதுல இருந்தும் பின்வாங்கிறதா இல்லை, எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் நில்லு,
நான் சின்ன வயசில் தனியாக இருக்கப்ப நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்தா அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்க எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ நீ இப்படி பண்ணுறது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இதெல்லாம் தான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஏன்னா அது ஃபேமிலி, புரிஞ்சுக்கோ. இப்போ ஹீரோவோட அண்ணன் அப்படியே நடந்து சோகமாக வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகுறான். இப்போ ஹீரோயின் அவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் அதுக்கு மேலே சஃபர் ஆகுறதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபேமிலி, என்னால் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரக்கூடாது. நீ என் தம்பி கூட இருந்தேன்னு வையன், எனக்கு அதை பார்க்க இன்னுமே பெயின் அதிகமாக தான் ஆகும்னு இவன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால் சிம்பிளாக அதுக்கு சொல்யூஷன் எதனா ரெடி பண்ண முடியுமா, இல்லை உன்கிட்ட தான் எதனா இருக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோ கூட இருந்திருப்பாள், அது எல்லாமே அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா இப்போ வரைக்கும். ஓகே, எனக்கு புரியுது, அப்போ நான் ஷன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன், என்னால் நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அழறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குது இந்த ட்ராமா முடிய. எபிசோட் 8 நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. அண்ட் லெட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.